சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 6:33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. ஆமேன். தொடர்ந்து நன்மை செய்வதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இல்லையா? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நம்ம என்ன செய்து பழகியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை செய்து நாம் பழகி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பாவிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா பாவிகள் கூட என்ன செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நன்மை செய்கிறவர்களுக்கு என்ன செய்கிறாங்களாம்? நன்மை செய்கிறார்களாம். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் கூட, பாவிகளாய் வாழுகிற பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு அவங்க நன்மையை திருப்பி செய்கிறார்கள். அப்போ நம்ம இப்போ எப்படி மாறியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய கிருபையினால் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இப்போ அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறிட்டோம். அவர் இப்போ நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமேன். இப்படிப்பட்ட பெரிய நன்மையையும் ரட்சிப்பையும் அவரிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக்கொண்ட நம்மளும் கூட நமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படிங்கிற அவருடைய குணாதிசயத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும், அவருக்கு பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம தொடர்ந்து நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிற அவர்களுக்கும் என்னை ஏற்றுக்கொண்டு வாழுகிற உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நாம் நன்மை செய்து கொண்டே இல்லாமல், நம்மை குற்றப்படுத்துகிறவர்களுக்கும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நம்மை சத்ருவாய் நினைப்பவர்களுக்கும் நமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்கும் கூட நாம் நன்மை செய்யும் போது அது மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படலாம். இதன் மூலமாக நாம் உலகத்துக்கு எதை காட்டுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த வித்தியாசத்தை, நான் இயேசுவுடைய பிள்ளை என்ற வித்தியாசத்தை நாம் என்ன செய்கிறோம்? உலகத்திற்கு காண்பிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பை காண்பிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இப்படி நாம் மாற வேண்டும் என்றுதான் தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். அவர் மகிமைப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, நாங்கள் கூட ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களுக்கே நாங்கள் நன்மை செய்து கொண்டு இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே, ஆண்டவரே இசப்பா வித்தியாசத்தை நாங்கள் காண்பிக்கத்தக்கதாக பிறருக்கு, ஆண்டவரே எங்களை பகைத்தவர்களுக்கும் குற்றப்படுத்துவர்களுக்கும் சத்துருக்களுக்கும் கூட நாங்கள் நன்மை செய்யக்கூடிய அந்த நல்ல இருதயத்தை தேவன் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபித்து உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற நீர் எங்களை பலப்படுத்துவீராக, ஆசிர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.